நேத்து லியோனி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. டிவிக்க 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 டிவிக்கன்னாரு. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா டிவிக்க 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 டிவிக்கா டிவிக்கா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கா டிவிக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பாருங்களேன். டிவிக்கே 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 டீ விற்கிறதுக்கு அந்த கட்சியில் போனால் டீ விற்கிறதுக்கு தான் லாய்க்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் லியோனி பட்டிமன்ற ஆள் அவர் சொன்னார். நம்மளும் யோசித்தோம், பரவாயில்லையே இந்த மனுஷன் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு போல அப்படின்னு சார். லியோனிக்கு இணையாக லயோலா மணி டிஎம்கே டிஎம்கேன்னு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லி பாருங்களேன். டிமிக்கி டிமிக்கி டிமிக்கின்னு வரும். அப்போ இந்த 4 வருடங்கள் நீங்கள் டிமிக்கி 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 தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ஐயா லியோனி, ஐயா லொயோலா மணி ஏதோ கேட்குறாரியா, ஏதோ பார்த்து பதில் சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியாத தீர்ப்பா லியோனி அவர்களே? அந்த பக்கமும் இந்த பக்கமும் பேச விட்டு நீங்கள் எவ்வளோ தீர்ப்பு கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கே ஒருத்தன் தீர்ப்பு எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, டிமிக்கி டிமிக்கி டிமிக்கின்னு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசினது தான். முதல்ல பேசினது கூட பரவாயில்லைங்க, இப்போ பேசினது தான். எதிரிகள் அருவருப்பாக பேசினாலும் நாம் கண்ணியமாக பேச வேண்டும். எனக்கு அப்படியே இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நேராக வந்துட்டு போகிறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பிறகு அந்த அக்கா ஒருத்தி பேசினாங்களே அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு இந்த லியோனி அவர்கள் முன்னாடி ஆஸ்கு புஸ்குன்னு வந்துட்டு போகிறாரு. இன்னும் சில நபர்கள், இந்த பாட்ஷான்னு ஒருத்தன் இருக்கான், இன்னும் சில நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து போகிறாங்க. ஏன்னு தெரியல. கண்ணியமாக பேச சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ திமுக காரங்க எவ்வளோ கண்ணியமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்திருக்கக்கூடிய கேள்வி.